Hello my dear boys and girls. பசங்களா இன்னைக்கு நம்மளோட 11th ஸ்டாண்டர்ட் குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்க்கான டே 6க்கான ப்ரிப்பரேஷனை திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக அத்தனை பேருமே இந்த வீடியோவில் ப்ரெசன்ட் சார் அப்படின்னு காமிப்பாங்க. கண்டிப்பாக டெய்லி நம்மளோட வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள், என் கூட சேர்ந்து ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுங்கள். குவார்ட்டர்லியில் நிச்சயமாக நம்மளால் மார்க் எடுக்க முடியும். நம்ம எதிர்பார்த்ததை விட குவார்ட்டர்லி எக்ஸாம் சீக்கிரமாக வேற வருது. ஸோ இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸாகவே படிக்க ஆரம்பிக்கலாம். சரியா? ஸோ இன்றைக்கி என்ன ப்ராப்ளம்ஸ் யாழினியன் சார் சால்வ் பண்ண போகிறோம். நம்ம 5th கிளாஸில் என்ன பண்ணோம் அப்படின்னா சாப்டர் 3ல் எங்கே ஸ்டாப் பண்ணியிருந்தோம், சாப்டர் 3ல் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்தோம். அதுலேயும் வந்து நம்ம எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணிட்டு இருந்தோம். 3.16 வரைக்கும் சால்வ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி கிளாஸில் 3.17லேருந்து கண்டினியூ பண்ண போகிறோம். எல்லாமே குட்டி குட்டி சம், டக்குன்னு நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஹியர் வி கோ. இப்போது எக்ஸாம்பிள் 3.17 பாருங்களேன். இதில் கொஸ்டினில் நமக்கு என்ன சொல்கிறாங்க, கன்சிடர் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் மாஸ். அந்த மாஸோடைய வேல்யூ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2 kg அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெஸ்டிங் ஆன் த ஃப்ளோர், த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த ஆப்ஜெக்ட் அண்ட் த ஃப்ளோரஸ் அப்படின்னு சொல்லி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் μs உடைய வேல்யூ 0.8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்பயுமே அதுக்கு யூனிட் வராது. வாட் ஃபோர்ஸ் மஸ்ட் பி அப்ளைட் ஆன் த ஆப்ஜெக்ட். நான் இந்த ஆப்ஜெக்ட் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தா இது மூவ் ஆகும், இதுதான் வந்து கேள்வி. சரியா? இப்போ இவங்க சொல்கிற ஃபோர்ஸ் இல்லை, நான் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே கொடுக்க வேண்டிய ஃபோர்ஸ் ஓகே ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை விட அதிகமாக இருந்தால் அது மூவ் ஆகும். சரியா? அப்போது இங்கே லெட்ஸே நான் எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுப்போம். இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து எதை விட அதிகமாக இருக்கணும் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை விட அதிகமாக இருக்கணும். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனா Fx மேக்ஸ். இங்கே ஒரு ஆன்சர் வரும், இதை விட அதிகமாக இருந்தால் நகரும். அப்போ அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை தான் நான் முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோடைய ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இன்டூ நார்மல். இப்போது இந்த நார்மலுடைய ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா mg, தட் இஸ் மாஸ் இன்டூ கிராவிட்டி. அப்போ μs உடைய வேல்யூ 0.8 கொடுத்தாங்களா, ஸோ 0.8 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இன்டூ மாஸ் உடைய வேல்யூ நமக்கு 2 kg கொடுத்தாங்க, இன்டூ கிராவிட்டிக்கு 9.8 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ ஜஸ்ட் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணால் வரப்போகிற ஆன்சர் 15.68 நியூட்டன் அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். சரியா? அப்போது எனக்கு இங்கே நான் கொடுக்க வேண்டிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து இட் ஷுட் பி கிரேட்டர் தேன் வாட், 15.68 நியூட்டனாக இருக்கணும். நான் எப்போ 15.68 நியூட்டனுக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறனோ அப்போது என்னால் என்ன செய்ய முடியும், அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சரியா? இப்போது அடுத்த பார்ட்டுக்கு வரும். 3.18 விச் இஸ் ஆல்சோ வெரி ஈஸி கொஸ்டின் தான். கன்சிடர் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் மாஸ் 50 kg. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதோட மாஸ் வந்து என்ன சொல்கிறாங்க 50 kg இருக்கு, இது ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு ஒரு முக்கியமான டேட்டா சொல்கிறாங்க. ஃபோர்ஸ் ஆஃப் 5 நியூட்டன். நீ இந்த ஆப்ஜெக்ட் மேலே என்ன செய்கிற அப்படின்னா ஒரு 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குற அந்த ஆப்ஜெக்ட், பட் இட் டஸ் நாட் மூவ், அது நகரவே இல்லை. வாட் இஸ் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தட் ஆக்ட்ஸ் ஆன் த ஆப்ஜெக்ட். இது சம்மே கிடையாது, அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதுதான். இப்போ என்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இந்த ஆப்ஜெக்டோடைய மாஸ் வந்து என்ன அப்படின்னா 50 kg அப்படின்னு சொல்கிறாங்க. இது மேலே நான் வந்து என்ன செய்கிறேன், ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். இப்போ அந்த ஃபோர்ஸோடைய வேல்யூ வந்து என்னவா இருக்குது அப்படின்னா 5 நியூட்டனாக இருக்குது. அப்போ இங்கே ஃப்ரிக்ஷன் என்னவா இருக்கும், அதுதான் கேள்வி இல்லையா? இப்போ நான் எந்த பக்கம் ஃபோர்ஸ் கொடுக்குறேனோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். அதுவும் ஒரு பொருள் ரெஸ்ட்டில் இருக்கும்போது நான் கொடுக்குற ஃபோர்ஸும் ஃப்ரிக்ஷனும் ஈக்குவலாக இருக்கும், விச் இஸ் 5 நியூட்டன். அப்போ இங்கே இருக்கிற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து என்னது, இதே 5 நியூட்டன் தான். ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகலைன்னா நீ அது மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறியோ அதே ஃபோர்ஸாக அது மேலே ஃப்ரிக்ஷனாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ இங்கே இருக்க ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு நீ 5 நியூட்டன் எடுத்து எழுது, அவ்வளோதான், கொஸ்டினே முடிஞ்சிடுச்சு. ஜுஜுபி கொஸ்டின். யூ டோன்ட் ஈவன் ஹாவ் டு பிரேக் அ ஸ்வெட். கஷ்டமே பட தேவையில்லை, நம்ம என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணிட்டு போயினே இருக்கலாம். சரியா? இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு வரும், அது அதோட ஈஸி. என்ன சார் இவ்வளோ ஈஸியாகவா இருக்கும்? ஆமாம், இவ்வளோ ஈஸியாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் 3.22 பாருங்கள். நம்மக்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அதோட மாஸ் வந்து என்ன அப்படின்னா 0.25 kg அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டைடு டு அ ஸ்ட்ரிங் எக்ஸிக்யூட்ஸ் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஒரு கயிறு, அந்த கயிறில் ஒரு ஆப்ஜெக்டை கட்டி இப்படி சுற்றுறேன், அப்போ அங்கே சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோ. அப்போது வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி வந்து 2 மீட்டர் per செகண்டு. அடுத்து ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் வந்து 3 மீட்டர். சரியா? வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் டென்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஸ்டோன். இப்போது
இதான் வந்து அந்த ஸ்ட்ரிங் அப்படின்னு வச்சுப்போம். இந்த ஸ்ட்ரிங்கில் நான் ஒரு எண்டில் வந்து என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இதவர் ஒரு ஸ்டோனை கட்டி விடுறேன். இப்போ இது வந்து எனக்கு என்ன பண்ணுது, ஒரு சர்க்குலர் பாத்தில் சுற்றி வருது. அப்போது இதில் எவ்வளோ டென்ஷன் ஆக்ட் ஆகும் அப்படின்னா அது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் mv²/r ஈக்குவலாக இருக்கும். அவுட்வர்டாக இருக்கிற சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் தான் இன்வர்டாக எனக்கு டென்ஷனாக இருக்கும். அப்போ நான் டென்ஷன் கண்டுபிடிக்கணும்னா mv²/r கண்டுபிடிச்சா போதும். அப்போ T is equal to mv²/r. ஸோ மாஸ் வந்து என்ன அப்படின்னா 0.25 இன்டூ V உடைய வேல்யூ வந்து என்னன்னா 2 டிவைடட் பை ஆருக்கு வந்து 3. இதில் இதுக்கு ஸ்கொயர் வரணும். அப்போது அகெயின் 1/3னா 0.3333 போட்டுக்கினே போகலாம். நீ மட்டும் எத்தனை வேணாலும். புக்கில் 3ஓட நிறுத்திட்டாங்க, அதனால் நம்மளும் 3ஓட நிறுத்திட்டோம். நான் 0.33 போட்டால் கரெக்டா? கரெக்டு. 0.33333 போட்டால் கரெக்டா? அப்பயும் கரெக்டு தான், பயப்படாத. சரியா? இப்போ வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம். டக்கு நம்ம என்ன பண்ணியாச்சு, 3 ப்ராப்ளம் மின்னல் வேகத்தில் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து கன்சிடர் சர்க்குலர் லெவல்டு ரோடு. நம்மக்கிட்ட ஒரு ரோடு இருக்கு. அந்த ரோடோட ரேடியஸ் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10 மீட்டர். சரியா? சரி. ஹேவிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் μs 0.81. 3 cars ABC are traveling with speed 7, 8 and 10 respectively. Which car will skid when it moves in the circular leveled road? Gravity-யை இங்கே வந்து நம்மள 10 m/s² எடுத்துக்க சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு சர்க்குலர் லெவல்டு ரோடில் நான் போகிறேன், அதில் ஒரு டேர்ன் அடிக்கிறேன் அப்படின்னா அப்போ எனக்கு அதுக்கு ஒரு மினிமம் சேஃப் டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போது அந்த மினிமம் சேஃப் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லிட்டேன், சாரி, மினிமம் சேஃப் வெலாசிட்டி, மினிமம் சேஃப் வெலாசிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்குன்னே ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா வந்து என்ன தெரியுமா? எனக்கு இந்த வெலாசிட்டியோடைய வேல்யூ லெஸர் தான் ஈக்குவல் டு √μs/g. இப்போ இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்க μs/g இது எல்லாத்தையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணி ரூட் எடுக்கணும். அப்போ அந்த வரப்போகிற ஆன்சர் வந்து அந்த பர்டிகுலர் வெலாசிட்டியை விட கம்மியாக இருக்கணும். அப்போது அது வந்து சேஃப் வெலாசிட்டியாக இருக்கும். சரியா? அப்போ அந்த சேஃப் வெலாசிட்டி நான் வந்து இங்கே என்ன அப்படின்றத பார்க்குறேன். ஸோ μs-உடைய வேல்யூ இங்கே வந்து என்ன இருக்குது, 0.81 இன்டூ ரேடியஸ் ஒரு 10, கிராவிட்டியை 10ன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஈஸி. அப்போ √81 வரும். அப்போ வெலாசிட்டி ஷுட் பி லெஸ் தென் 9 m/s. வெலாசிட்டி 9 m/s விட கம்மியாக இருந்தா, இந்த வேல்யூவோட கம்மியாக இருந்தால் சேஃபாக திரும்பலாம். அப்போது கொஸ்டினில் அவங்க ஒரு 3 வெலாசிட்டி கொடுத்தாங்களா, அந்த 3 வெலாசிட்டியை எடுத்து எழுதிடும். ஓகே, இவங்க வந்து கொடுத்த 3 வெலாசிட்டியில் இந்த பர் V1 என்ன சொல்லியிருக்காங்க, 7 m/s சொல்லியிருக்காங்க. V2 வந்து 8 m/s சொல்லியிருக்காங்க. அண்ட் V3 வந்து என்ன அப்படின்னா 10 m/s சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் யார் யாரெல்லாம் சேஃப்? 9 விட கம்மியாக இருந்தால் சேஃப். அப்போ 7 9 விட கம்மி, இது சேஃப். இதுவும் வந்து சேஃப். ஆனால் இது நாட் சேஃப். நீ 9ல் தான் போகணும். நீ 9 விட்டுட்டு 10ன்ற வெலாசிட்டியில் இன்னும் அதிகமாக போனால் கார் ஆக்சிடென்ட் ஆகிடும், வெளியே போயிட்டு டமால்னு ஆக்சிடென்ட் ஆகிடும். ஸோ இதில் அப்போது எது 10 வந்து சேஃப் கிடையாது, அது 9 விட அதிகமாக இருக்குது. இப்போது அவ்வளோதானா, டக்குன்னு முடிச்சிட்டோம். எத்தனை போட்டோம்? 1 2 3 4 தான் வந்துச்சா? சரி, ஓகே, இன்றைக்கி 4. சரி, பரவாயில்ல, 5 எடுத்துன்னு வந்து நினச்சேன். எனிவே மை டே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், MVSAT எக்ஸாம் நடக்க போது எப்போ? வர 4th 5th 11th and 12th அக்டோபர் மாதம் குவார்டர்லிலாம் முடிச்சதுக்கப்புறம் இது ஒரு ஸ்காலர்ஷிப் பேஸ் பண்ண எக்ஸாம்டா. இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா லேப்டாப்பு, ஐபேடு, அப்புறம் வந்து ஹெட்ஃபோன்ஸு, இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து வேதாந்தோடைய கோர்சஸில், அது JEE கோர்ஸோ இல்லை நீட் கோர்ஸோ நீங்கள் ஃப்ரீயாக படிக்கலாம். ஆஃப்லைனில் கூட புக்ஸு மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக படிக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூருக்கு உங்களை ஒரு டூர் கூப்பிட்டு போகிறாங்க. அப்புறம் AI பற்றி இப்போவே உங்களுக்கு ஒர்க் ஷாப்லாம் கண்டக்ட் பண்ணிலாம் சொல்லித்தராங்களாம். இதில் நீ என்ன மார்க் எடுக்கிறியோ அதுக்கு ஏற்ற மாதிரி உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்கும் எல்லாருக்குமே, இதை எழுதுகிற எல்லாருக்குமே. ஸோ எல்லாருமே அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க, மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ. ரெஜிஸ்டர் பண்ணி எழுது. இட்ஸ் அ கம்ப்ளீட்லி ஃப்ரீ எக்ஸாம், கம்ப்ளீட்லி ஃப்ரீ எக்ஸாம். சரியா? ஒரு சில பேர் கிளிக் பண்ணும்போது 99 காட்டு சார் ரேட்டு, நீ போடு, காசே இல்லாமல் அது போயிடும். சரி, அப்படி காட்டுச்சுன்னா கூட நீ ஃபில் பண்ணு, காசே இல்லாமலே அது போயிடும். நீ எதுவும் ஜிபே ஏதாவது பண்ணுற போகிற அந்த மாதிரிலாம் பண்ணாது. சரியா?
ஸோ இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் 30ஆம் தேதியோட முடியுது, செப்டம்பர் மாதம். மேக் ஷுர் எவ்ரிபடி டஸ் இட். ஓகே, அண்ட் ரிசல்ட்டும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நவம்பரே வந்துடும். எல்லாரும் மறக்காமல் அதை ஃபில் பண்ணிவிடு. டெய்லியுமே இனிமேல் ஒரு 10-15 நிமிஷம் 4 ப்ராப்ளம் 5 ப்ராப்ளம் போட்டுக்கினே இருப்போம், அழகாக முடிச்சிடலாம். சரியா? பாய் பாய், see you tomorrow.